அப்ப இங்க வாழுகிற மனிதர்களுக்கு இங்கேயே என்ன மாதிரியான வேலை வாய்ப்பை கொடுக்க முடியும் என்பதை பற்றி திட்டமிட்டு அதற்கேற்ற கல்வி கொடுக்கணும். நான் எதுக்கு கெமிஸ்ட்ரி படிக்கணும், நான் எதுக்கு பிசிக்ஸ் படிக்கணும், நான் எதுக்கு மேத்ஸ் படிக்கணும், நான் எதுக்கு எக்கனாமிக்ஸ் படிக்கணும், நான் எதுக்கு ஹிஸ்ட்ரி படிக்கணும், எல்லாமே நான் சேர்ந்து படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. எது எனக்கு தேவையோ அதை ஆரம்ப பள்ளியில் உயர்நிலை பள்ளியில் கொடுக்கலாம். அதற்கு மேலே அவனுக்கு எது தேவையோ அதை அவன் போய் மேல்நிலை பள்ளி உயர்கல்விக்கு போகிறபோது அவன் தேர்வு செய்து கொள்ளணும். பள்ளிக்கூடம் இந்த நேரத்தில் தான் தொடங்க வேணும்ட்டு எது கட்டாயப்படுத்துறீங்க நீங்கள்? அவன் விருப்படுற போது எந்த வேலை நாளில் பள்ளிக்கூடம் வைத்து கொள்ளலாம். இந்த மக்கள் பயிர் செய்கிற காலத்தில் அவனுக்கு கூட உதவி செய்யறதுக்கு அவனுடைய குழந்தைகள் தேவைப்படுறாங்க. இந்த வனத்தை பற்றி ஒன்றுமே தெரியாதவர் ஒருத்தர் ஃபாரஸ்ட் ரேஞ்சராக மெட்ராஸ்லேருந்து இங்கே வருவார். அவருக்கு இந்த காட்டில் இருக்கிற மரத்தினுடைய பேரை கண்டுபிடிச்சி அவர் பாட புத்தகத்தில் எடுத்து அது புஸ்தகத்தில் பார்த்து இந்த படத்தை ஒப்பிட்டு பார்த்து இவர் பேரை கண்டுபிடிச்சி அந்த மரத்தினுடைய கேரக்டரே தெரியாதவர். ஆகவே பழங்குடிகளுக்கான கல்வி, பழங்குடிகளுக்கான உணவு முறை, பழங்குடிகளுக்கான வேலை வாய்ப்பை எப்படி கொடுக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஆய்வு தேவைப்படுகிறது. அதனால தான் நம்ம அதற்கான ஒரு பல்கலைக்கழகத்தையாவது குறைந்தபட்சம் உருவாக்குங்கள். காட்டுக்குள்ள கீழே இருக்கிற வளங்களை பூரா அடித்து கொள்ளையடிச்சு டாலர் நோட்டை பூரா வெட்டி அடுக்கி வச்சுக்கணும். மாடி கட்டிக்கிட்டு இந்த மஞ்சள் இரும்பு பூரா எடுத்து மேலே இருந்து பூரா கோத்துக்கணும்ல அந்த பழங்குடி நினைக்கிறது. அவனுடைய பண்பாடே ஆசையற்ற பண்பாடு. அவன் சவரம் செய்வதற்கு ஒரு தனி மனிதனை வைத்துக் கொள்ளவில்லை, துணி துவைப்பதற்கு ஒரு சாதியை உருவாக்கி வைத்துக்கொள்ளவில்லை, புனம் பதைப்பதற்கு ஒரு சாதியை உருவாக்கி வைத்துக் கொள்ளவில்லை, வீடு கட்டுவதற்கு மரச்சாமான்கள் செய்வதற்கென்று எந்த சாதிகளையும் வைத்துக் கொள்ளவில்லை. எல்லாம் தோழர், சில மிக முக்கியமான ஒரு ஆன்மா சம்பந்தப்பட்ட கேள்வியை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். நான் குறிப்பாக பழங்குடி மக்களிடம் இருக்கக்கூடிய கல்வி நிலை பற்றி யோசிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. ஏன் கேட்குறேன்னா, விபிஜி தொடக்கத்தில் எடுத்த மிக முக்கியமான போராட்டங்களில் ஒன்று, அன்னைக்கு இங்கே பழங்குடி கிராமங்கள் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் கல்வி முறைப்படுத்தப்படலை. அரசால் நியமிக்கப்படக்கூடிய ஆசிரியர்கள் தங்களுடைய ஆசிரியர் தொழில் முழுமையாக செய்யலை. அது ஒரு ஏதோ ஒரு கல்வியை அவங்க மதிக்காமல் ஆனால் அரசு ஊதியங்களை பெற்றுக்கிட்டு இருந்த ஒரு சூழல் இருந்ததை நம்ம பார்க்க முடியும். இப்படியான சூழலில் ஒரு போராட்ட வடிவத்தை நீங்கள் முன்னெடுக்கிறீங்க. பழங்குடி மாணவர்கள் இங்கே, அவர்களுக்கு பயிற்றுவிக்கப்படும் ஆசிரியர்கள் எங்கே அப்படிங்கிற ஒரு போராட்ட வடிவம் முன்னெடுக்கப்படுது. அப்போ அதுக்கு பின்னால் என்ன இருக்குன்னா, பழங்குடி மாணவர்களுக்கு நீங்கள் கல்வியை கொடுக்கணும் அப்படிங்கிறது. இவ்வளோ காலகட்டம் கடந்ததுக்கு பிற்பாடு பழங்குடி மாணவர்களுக்கு முறையாக கல்வி கிடைச்சிருக்கா, அல்லது ஒரு முறையான ஒரு செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கா? பொதுவாக நம்முடைய பாடத்திட்டம் தனிநபரை முன்னிலைப்படுத்துகிற பாடத்திட்டமாகவே இருக்கிறது. இண்டிவிஜுவல் பீயிங், சோசியல் பீயிங்காக கட்டமைக்கிற பாடத்திட்டமே இன்று வரையில் இல்லை. இது ஒட்டுமொத்த பாடத்திட்டத்தில் இருக்கிற குறைபாடு. அதனால தான் படித்தவன் எல்லாம் பாரதி சொன்னான், படித்தவன் பாவம் செய்தால் போவான் ஐயோ என்று போவான். ஒருவனும் போகவே இல்லை. படித்தவன் தான் நீதிபதியாகி ஏராளமான தவறான தீர்ப்புகளை பணம் வாங்கிட்டு தீர்ப்பு வழங்குறாங்கிற செய்தியில் கொண்டு இருக்கிறது. உயர் அதிகாரிகளாக இருந்தவர்கள், சட்டம் படித்தவர்கள், பல்வேறு உயர் படிப்புகள் படித்தவன் தான் எல்லாம் ஊழல் குற்றச்சாட்டையும் செஞ்சுட்டே இருக்கான். ஆகவே இந்த பாடத்திட்டத்தில் அடிப்படையிலேயே அது கோளாறு உள்ளதாக இருக்கிறது. அது ஒரு சமூகம் சார்ந்த சமூக மனிதனை உருவாக்க வேண்டும் என்ற கட்டமைப்பதில் இல்லை. மார்க்ஸ் குறிப்பிடுவதை போல ஹியூமன் பீயிங் இஸ் அ சோசியல் அனிமல். மனிதன் என்பவன் சமூகம் சார்ந்தவர்கள். நான் சமூகத்தால் தான் வளர்க்கப்பட்டிருக்கிறேன், சமூகத்தால் தான் நான் ஆடை உடுத்தி கொண்டிருக்கிறேன், உணவு உண்கிறேன், வீடு கட்டப்பட்டிருக்கிறேன், வாகனங்களில் பயணிக்கிறேன், செல்போன் வைத்திருக்கிறேன், உரையாடுகிறேன் என்றால் எனக்கு சமூகத்திலிருந்து, இந்த தாவரங்களிலிருந்து, செடி கொடி மரங்களிலிருந்து, பல்வேறு உயிரினங்களிலிருந்து, உழைக்கின்ற மக்களிடமிருந்து எனக்கு எல்லாம் கிடைத்து கொண்டு இருக்கிறது. அப்போ நான் எனக்கு கிடைத்து கொண்டு இருக்கிற காரணமாக இருக்கிறவர்களுக்கு நான் என்ன திருப்பி கொடுக்கிறேன் என்ற பண்பை பள்ளிக்கூடங்களில் பாடத்திட்டம் உருவாக்கி இருந்துன்னா இவ்வளவு சாதி வேறுபாடுகள், மத வேறுபாடுகள், இன வேறுபாடுகள், மொழி வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நான் திருடிட்டே இருக்கும்படி மக்கள் பிளவுபட்டு கிடப்பார்கள். இண்டிவிஜுவல் பீயிங்காக இருக்கிறவர்கள் தனிநபர்கள் தன்னை மேம்படுத்தி கொள்வதற்கு என்ன செய்வது என்ற குழு நடவடிக்கைகளுக்குள்ளே போகாமல் தனிநபர் நடவடிக்கைகளுக்குள்ளே போய் அவன் பிரிந்து கிடப்பான். பிரிந்து கிடக்கிற வரையில் தான் நான் கொள்ளையடிக்க முடியும், என்னுடைய கொள்ளை யாரும் திருப்பி கேட்க மாட்டார்கள் என்பதை திட்டமிட்டுத்தான் இந்த பாடத்திட்டத்தில் வைத்திருக்கிறார்கள் ஆட்சியாளர். இதில் பழங்குடிகளுக்கு என்ன பாடத்திட்டம் கொடுக்கணும், அவர்களுக்கும் அதே பாடத்திட்டம். ஆணைக்கு அறம்னா குதிரை குறம்னு கிராமத்தில் சொல்கிற மாதிரி
இங்கே வாழ்கிற மக்களுடைய வாழ்க்கை முறை வேறு. இங்கே மக்கள் வாழ்க்கை முறையில் இவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் வேறு. இவர்கள் குறிஞ்சி நிலப்பகுதியில் வாழ்கிறவங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாளையம், இது திணை வகைகளை பிரிச்சிருக்கிற மாதிரி வாழ்க்கை முறை வேறுபட்டிருக்கிறது, உணவு முறை வேறுபட்டிருக்கிறது, சீதோஷ நிலை வேறுபட்டிருக்கிறது. அப்போ இங்கே வாழுகிற மனிதர்களுக்கு இங்கேயே என்ன மாதிரியான வேலை வாய்ப்பை கொடுக்க முடியும் என்பதை பற்றி திட்டமிட்டு அதற்கேற்ற கல்வி கொடுக்கணும். நான் எதுக்கு கெமிஸ்ட்ரி படிக்கணும், நான் எதுக்கு ஃபிசிக்ஸ் படிக்கணும், நான் எதுக்கு மேத்ஸ் படிக்கணும், நான் எதுக்கு எக்கனாமிக்ஸ் படிக்கணும், நான் எதுக்கு ஹிஸ்ட்ரி படிக்கணும், எல்லாமே நான் சேர்ந்து படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. எது எனக்கு தேவையோ அதை ஆரம்ப பள்ளியில் உயர்நிலை பள்ளியில் கொடுக்கலாம். அதற்கு மேலே அவனுக்கு எது தேவையோ அதை அவன் போய் மேல்நிலை பள்ளி உயர்கல்விக்கு போகிறபோது அவன் தேர்வு செய்து கொள்ளட்டும். எல்லாமே கொண்டு திணிப்பதனால தான் இந்த படிப்பே, இந்த பாடத்திட்டமே அவனுக்கு அந்நியமாகி நிற்கிறது. பள்ளிக்கூடம் இந்த நேரத்தில் தான் தொடங்க வேணும்ட்டு எது கட்டாயப்படுத்துறீங்க நீங்கள்? அவன் விருப்படுற போது எந்த வேலை நாளில் பள்ளிக்கூடம் வைத்து கொள்ளலாம். இந்த மக்கள் பயிர் செய்கிற காலத்தில் அவனுக்கு கூட உதவி செய்யறதுக்கு அவனுடைய குழந்தைகள் தேவைப்படுறாங்க. இங்கே பழங்குடியில் குழந்தைகள். அப்போ நீ பள்ளிக்கு விடுமுறை கொடு. அப்போ சின்ன குழந்தைகள் அவன் பார்த்துட்டு வீட்டில் இருப்பான், பெரியவர்கள் போய் காட்டில் வேலை செய்யறதுக்கு போவாங்க. அப்போ பள்ளிக்கு விடுமுறை விடு. அறுவடை சமயத்தில் பள்ளிக்கு விடுமுறை விடு. பள்ளி எப்போ தொடங்க வேண்டும், எப்போ விடுமுறை விட வேண்டும், எப்போ நடக்கணுங்கிறத அந்த பகுதி மக்கள் முடிவு செய்யிட்டு அவனுக்கு அந்த வேலையை கொடு. பாடத்திட்டம் எப்படி இருக்குன்னு அந்த பகுதி மக்களுடைய வாழ்க்கை முறையை ஆய்வு செய்து அதற்கேற்ற பாடத்திட்டத்தை அவனுக்கு கொடுக்கணும். எல்லாத்துக்கும் கொடுக்கறது அப்படியே கொடுக்கக்கூடாது. என்ன நினைக்கிறாங்கன்னு இவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் நேஷனல் ஸ்ட்ரீமில் கொண்டு போய் சேர்த்த வேணும். சிற்றோடைகள் ஓடிட்டே இருக்கட்டியா, சிற்றோடைகள் ஓடினாத்தான் அது பெரிய ஓடைகள், பெரிய ஓடைகள் போய் சிற்றாறுகள் மாறுது. எல்லாம் எடுத்த உடனே நீங்கள் பெரிய ஆறாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அது தவறுது. அது பாட்டுக்கு இயங்கிட்டு இருக்குது. அந்தந்த இடத்துல இயங்குவதற்கான வாய்ப்பை வழங்குவதற்கான திட்டங்கள் தான் நாம் உருவாக்கப்பட வேண்டும். தொடர் இப்போ முக்கியமான ஒரு இடத்துல நிற்கிறீங்க. எனக்கு உடனே ஸ்பார்காஸில் இதுக்கு கேட்க வேண்டியிருக்கு. அப்போ உங்களுடைய விபிஜியினுடைய பார்வை என்ன இருக்குன்னா, கல்வியை ரெண்டாக வைங்கன்ற மாதிரி இருக்கு. பொது சமூகத்துக்கு ஒன்று, சமவெளி பகுதிகளுக்கு ஒன்று, பழங்குடியினுடைய நில அமைப்புக்கு ஏற்றதை போல ஒரு கல்வியை வைக்கணும்னு கேட்குறீங்க. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன்னா, என் பையன் ஒரு மருத்துவர் ஆகணும், பொறியியலாளர் ஆகணும்னு ஒரு திட்டம் எனக்கு இருக்குது, தெளிவாக இருக்குது. இங்கே ஒரு பழங்குடி குழந்தை 12 முடிச்சது பிற்பாடு கல்லூரி போகுதுன்னு வச்சுங்களேன். நம்ம பாடத்திட்டத்தின் அடிப்படையில் ஏதோ ஒன்று, அது பேராசிரியராகவோ அல்லது பொறியாளராகவோ ஆகுது. அப்போ அவங்களுடைய வாழ்க்கை அமைப்பு துண்டிக்கப்பட்டு இங்கேருந்து கீழே இறக்கப்படுவாங்க. அவனுடைய பையன் அப்படி இப்படி மாறிடுதுன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த கண்ணி அறுபடும் இல்லையா? அப்போ இதை எப்படி தடுத்து நிறுத்துறது? அப்போ இதே கல்வியை வழங்கணுமா, இல்லை கல்லூரி என்கிற ஒரு கல்வி இவங்க பழங்குடி குழந்தைகளுக்கு வேணாம், அடிப்படை புரிதலை, இந்த காட்டை, இந்த நிலத்தை, இங்கே இருக்கக்கூடிய அரசியலை அவர்கள் புரிந்து கொண்டாலே போதும் என்று நீங்கள் சொல்லுவீங்களா? அப்படி ஒரு பார்வையை வச்சா பொது சமூகம் அது தப்பாக சொல்லும் இல்லையா? அவனை எதுக்கு இங்கே கிடைக்கிற எல்லா வசதி வாய்ப்புகளையும் அவனுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி குரல் இருக்கும்ல. இதுக்கு என்ன ஒரு பதில் இருக்குது விபிஜியிடம்? இல்லை, இது இப்போ நம்ம எல்லாத்தையும் டிஸ்பிளேஸ் பண்ண வேண்டியதில்லை. காந்தி சொன்ன மாதிரி கிராம சுயராஜ்யம். அந்தந்த பகுதிகளுடைய மக்களுக்கு தேவையானதை அந்தந்த பகுதியில் உற்பத்தி செய்ய வேண்டும். எதற்கு இங்கே பருத்தி உற்பத்தி செய்து பம்பாய் கொண்டு போய் பம்பாயில் நூலை உற்பத்தி செய்து நூலை மறுபடியும் கோயம்புத்தூர் கொண்டு வந்து அதை துணி ஆக்கி மறுபடியும் அதை பம்பாயில் கொண்டு போய் பிரிண்ட் அடிக்கிறது. எந்தெந்த பகுதிக்கு என்ன தேவையோ அதற்கான உற்பத்தியை அந்தந்த பகுதியில் ஏற்படுத்த வேண்டும். அதற்கான வேலை வாய்ப்பை கொடுக்கணும். அதற்கான சின்ன சின்ன ஆலைகளை ஏற்படுத்த வேண்டும். எல்லாம் ஒரு இடத்துல கிராமத்தை காலி செய்து நகரத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்கிறது. பெரும்பாலும் ஸ்மார்ட் சிட்டி, இதெல்லாம் எதற்கு? அது இதெல்லாம் என்னன்னா பெரும் குப்பைகளை கிராமப்புறத்திலிருந்து அள்ளிட்டு போகிற செல்வங்களை பூரா கொண்டு போய் அங்கே நகரத்தில் சாட் போட்டு நகரத்தில் போடுற குப்பைகளை கொண்டு இங்கே போடுறது. அப்போ கிராமம் காலியாவது என்பது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஆபத்தானது. அதுதான் பழங்குடிகளுக்கும் சேர்த்து பார்க்கணும். இப்போ பழங்குடிகளுக்கு என்ன மாதிரி கல்வி, என்ன மாதிரியான வேலை வாய்ப்பு, அதை அவங்ககிட்ட கேட்கணும். அவனுடைய வாழ்க்கை முறை ஆய்வு செய்யணும். இந்த வனம் சார்ந்த பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இந்த மக்கள். இந்த வனத்தை பற்றி ஒன்றுமே தெரியாதவர் ஒருத்தர் ஃபாரஸ்ட் ரேஞ்சராக மெட்ராஸ்லேருந்து இங்கே வருவார். அவருக்கு இந்த காட்டில் இருக்கிற மரத்தினுடைய பேரை கண்டுபிடிச்சி அவர் பாட புத்தகத்தில் எடுத்து அது புஸ்தகத்தில் பார்த்து இந்த படத்தை ஒப்பிட்டு பார்த்து ஒரு பேரை கண்டுபிடிச்சி அந்த மரத்தினுடைய கேரக்டரே தெரியாதவர். அப்போ அவரை கொண்டு நீங்கள் ஃபாரஸ்ட் ரேஞ்சராக போட்டிங்கன்னா எந்த இடத்துல எந்த மரத்தை பயிரிடலாம் என்பதை கூட தெரிந்து கொள்ளாதவர் அவர். பட் பாரம்பரியமான அறிவுள்ளவன் இங்கே இருக்கிறான். அவனுக்கு எந்தெந்த இடங்கள்ல எப்போ போனோம்னா இந்த சீசனில் இந்த காய் கிடைக்கி, இந்த பூக்கு, எந்த சமயத்தில் தேன் கிடைக்கி, எந்தெந்த பருவங்களில்
விலங்குகள் வந்து இனச்சேர்க்கை நடக்கும், எந்த பருவத்தில் அது குட்டி போடும், எந்த சமயத்தில் வேட்டைக்கு போகலாம், எந்த சமயத்தில் வேட்டைக்கு போகக்கூடாது என்ற எல்லாம் பாரம்பரியமான அறிவை பெற்றிருக்கிறவன். அந்த பாரம்பரிய அறிவை நீங்கள் பதிவு செய்கிற பழங்குடி பல்கலைக்கழகத்தை முதல்ல உருவாக்கி, இவங்கிட்ட இருக்கிற மருத்துவம், இவங்கிட்ட இருக்கிற திருமண முறைகள், இவங்கிட்ட இருக்கிற பிறப்பிறப்பு பண்பாடுகள் சம்பந்தப்பட்டிருக்கிறது, இவனுடைய விவசாயம், இவனுடைய மருத்துவ முறைகள், மூலிகளை கையாண்ட முறை, வனத்துக்கும் அவனுக்கும் இருக்கிற தொடர்பு, வனத்தை அவன் எப்படி பாதுகாக்கிறான், இதையெல்லாம் தான் நாம் பதிவு செய்யணும். இன்றைய காலநிலை மாற்றத்தில் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகள் ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு டெல்லி மாநகரத்தில் காற்று கடை வந்துடுச்சு. 15 நிமிஷத்துக்கு நீங்கள் உட்காந்து நல்ல ஆக்சிஜனை சுவாசிக்கிறதுக்கு 299 ரூபா கட்டணம் போட்டிருக்கிறான். மல்டிநேஷனல் கம்பெனிஸ் வந்து 15 கடைகளை திறந்துட்டான். அதற்கு என்ன தீர்வு சொல்றாங்க? நல்ல காற்று இல்லை, காற்று மாசுபட்டு போச்சு. ஏன் மாசுபட்டு போச்சு? காடுகள் அழிக்கப்பட்டுச்சு. காடுகள்ங்கிறது வந்து வெறும் மரம் செடி கொடிகளை பார்ப்பதல்ல. அது அங்க பல்லாயிரக்கணக்கான உயிரினங்கள் ஒன்றாக சேர்ந்து வாழ்கிறது. அந்த உயிரினங்களோடு சேர்ந்து பழங்குடிகளும் வாழ்றான். நீங்க புலிகள் காப்போம்னு சொல்லி போட்டு அங்க உள்ள போகக்கூடாது, அங்க வெளியே போகக்கூடாது, புலிகள் வந்து கருத்தரிப்பு செய்வதற்கு, இனச்சேர்க்கை செய்வதற்கு இடையூறா இருக்கிறான்னா, புலி நீ இப்பதான் பார்த்திருப்பியப்பா கேமரா வைத்து கொண்டு. பல்லாண்டு காலமா அந்த புலி பார்த்துட்டு இருந்தவன் தான் அவன். புலி அவன் வந்து ஐயப்பன் புலி மேலதான் பயணம் செஞ்சுட்டு இருக்கிறாரு, மலை மாதேஸ்வரம் புலி மேலதான் பயணம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. புலி அவனு தெய்வமா தான் வணங்கிட்டு இருக்கிறான். யானையை பெரியசாமின்னு தான் அழைக்கிறான். ஆகவே அவனுடைய பண்பாடு என்பதை நாம் தெரிந்து கொள்ளாமலேயே அவனை வந்து புறந்தள்ளி பார்த்தனுடைய விளைவுதான் காடுகள் வந்து தீக்கிரையாக்கப்பட்டுட்டே இருக்குது. இன்றைக்கு காடுகள் அழிக்கப்பட்ட காரணத்தினால்தான் காட்டை வந்து சமவெளியினர் ஃபாரஸ்ட் எப்படி பார்க்குறான்னு, அது ஒரு கமர்ஷியல் ஏரியாவாக பார்க்குறான். வணிகம் சார்ந்த பகுதியாக ஃபாரஸ்ட்டை பார்ப்பது தவறது. அது ஒரு ஆக்சிஜன் ப்ரொடியூசிங் இண்டஸ்ட்ரி, ஒரு பிராணவாயுவை உற்பத்தி செய்கின்ற அற்புதமான தொழிற்சாலை. மலை மேகங்களை மழை பெய்ய வைப்பதற்கான குளிர்ந்த காற்றை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு புனித இடம் அது. தண்ணீரை மழை பெய்ய வைப்பதற்கும் பெய்த மழை நீரை சேமித்து வைத்து சிற்றோடைகளாக தொடர்ந்து வருடம் முழுவதும் கொடுப்பதற்கான தண்ணீரை சேமித்து வைத்திருக்கிற அற்புதமான தொழிற்சாலை அது. அப்ப இதை வந்து எப்படி பார்க்கணும்? இதை கமர்ஷியலா பார்ப்பதே தப்பு. இந்த வனத்துக்கு கீழே பாக்சைட் இருக்குது, அலுமினியம் இருக்குது, எண்ணெய் இருக்குது, நிலக்கரி இருக்குது, இதை போற எடுத்தோம்னா எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். எத்தனை பேர்த்துக்கு அப்பா நீங்க வேலை வாய்ப்பு கொடுத்துட்டீங்க? இப்போ இன்னைக்கு அழிஞ்சு கார்பன் எமிஷன் வந்ததுனால கார்பனை பிடித்து வைத்திருக்க வேண்டிய அளவுல தாவரங்களும் மண்ணும் பிடிச்சு வச்சிருக்கிற அளவுக்கு மேல அது கார்பன் எமிஷன் வந்துட்டே இருக்கு. அவை பிடிச்சு வைக்கிறதுக்கு வழியே இல்லை. அவை காற்று மாசுபட்டு இருக்கிறது, கிளைமேட் சேஞ்ச் வந்திருக்கிறது, பூமி பந்து சூடாயிடுச்சு. மார்க் சொன்ன மாதிரி பூமி தாயினுடைய குழந்தைகள்டா நீ. அந்த தாயை நீ வந்து கற்பழிக்காத. தாய் உனக்கு மார்பில் இருந்து பால் கொடுத்து உன்னை வளர்த்து ஆளாக்குவதற்கு அவ தயாராக இருக்கிறா. ஆனா நீ மார்பறுத்து பால் குடிக்க நினைக்கிற, அது பெரும் பாதிப்பை உருவாக்கி இருக்கிறார். இயற்கையை வென்று விட்டோம் என்று தம்பட்டம் அடிக்காதே, அது உன்னை அழித்து விடுங்கிறாரு ஆங்கிள்ஸ். அப்போ இயற்கையினுடைய குழந்தைகள் நாம். அப்ப இயற்கையை பாதுகாக்க தவறியதனுடைய விளைவு கொரோனா நமக்கு வந்து ஒரு பெரிய எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது. இயற்கையை நீ சிதைத்து கொண்டு இருக்கிறாய், பல லட்சம் பேர் தான் சாகடிச்சிருக்கிற, ஒட்டுமொத்தமா உன்னை காலி பண்ணிடுவாங்க ஒரு எச்சரிக்கையை கூட புரிந்து கொள்ளாத படித்த முட்டாள்களை கொண்டு இருக்கிற ஒரு பெரும் கூட்டம் இங்க இருக்கிறது. ஆகவே பழங்குடிகளுக்கான கல்வி, பழங்குடிகளுக்கான உணவு முறை, பழங்குடிகளுக்கான வேலை வாய்ப்பை எப்படி கொடுக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஆய்வு தேவைப்படுகிறது. அதனால தான் நம்ம அதற்கான ஒரு பல்கலைக்கழகத்தையாவது குறைந்தபட்சம் உருவாக்குங்கள் கோரிக்கை வைக்கிறோம். ஒரு சிறந்த ஒரு முன்வைப்பு, பழங்குடி மக்களுக்கான ஒரு தனி பல்கலைக்கழகம் என்கிற ஒரு மாற்று கருத்து. இப்போ இதுக்கிடையில் தொடர்ச்சியாக நான் ஒன்று கேட்குறது என்னென்னா, பழங்குடி மக்கள் எப்படி ஒரு அரசியல் படுத்தப்பட்டு அரசியல் அதிகாரத்துக்குள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் கேட்கணும் விரும்புகிறேன் நான். ஏன்னா தோழர் வந்து ஒரு தேர்தலில் நிற்கிறீங்க, போராடி தோற்று போகிறீங்க. அது உங்களுக்கு வந்து ஒரு சிறந்த அனுபவம். ஏன்னா உங்களுடைய பதிவின் வழியாக இன்னைக்கு இருக்கிற அந்த ஓட்டு அரசியலுக்குள்ளே உங்களால் ஜெயிக்க முடியல, அதான் உண்மையாக இருக்குது. இது ஒரு புறம் இருந்தாலும் கூட இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் அரசியலுக்குள்ளான அதிகாரங்களை பெற்று விட்டார்களா, இல்லை பெறுவதற்கான முனைப்புகளுடன் தோற்றம் பெற்றிருக்கிறதா, அவங்களுக்கு அந்த பிரங்கை வந்திருக்கா? கண்டிப்பாக ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக, அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய கவுன்சிலராக, அல்லது அந்த ஒரு தெருவுக்காக கூடிய ஒரு உறுப்பினராக கூட ஆயிடுவோம்
ஆகணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கா, இல்லை அதையும் இங்க இருக்கக்கூடிய ஆதிக்க சமூகங்கள் அரசியலாளர்கள் கைப்பற்றி கொண்டே இருக்கிறார்களா? பொதுவாகவே இன்றைக்கு நகரத்திலும் சரி கிராமத்திலும் பெரும்பகுதியான மக்களுக்கு அரசியலை பற்றியான புரிதலே கிடையாது. அரசியல் என்றாலே என்னவென்றே தெரியாது. அரசியலை சாக்கடையாக மாற்றி இருக்கிறார்கள் என்று இந்த மிடில் கிளாஸ் மத்தியதர வர்க்கம் பேசிக்கொண்டே இருக்கார். ஒரு குரல் சொல்லிக்கிட்டே யார் மாற்றினார்கள்? நம்முடைய சலூன்ல எல்லாம் எழுதி போட்டிருக்கிறாங்க, முடிவெட்டும் முடி திருத்தகத்தில் எல்லாம் இங்கு அரசியல் பேசாதீர்கள். அரசியல் என்ன சாக்கடையானதா? அரசியல் தான் புனிதமானது. அரசியல் தான் ஒட்டுமொத்தமாக எல்லாவற்றையும் கட்டமைக்கிறது. ஆனால் அந்த அரசியல் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை பற்றியான புரிதலை ஆட்சியாளர்கள் ஏற்படுத்தவே இல்லை. சட்டம் பற்றி என்ன புரிதல் சாதாரண மக்களுக்கு இருக்கிறது? சமவெளியில் இருக்கிறவனுக்கு இருக்குதா? படித்தவங்களுக்கு இருக்கவங்க இருக்கா? நேற்று கூட வந்திருந்தாங்க, நிறைய பேர்த்து பேசிட்டு இருந்தோம். ஆசிரியர்களாக பணியாற்றி கொண்டிருப்பவர்களுக்கு எத்தனை கட்சிகள் இருக்குதுன்னே மக்களுக்கு தெரியல, படித்தவனுக்கே தெரியல. யாருக்கு ஓட்டு போடுறோம், எதுக்கு ஓட்டு போடுறோம்னே தெரியல. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை யார் ஆட்சி செய்கிறார்கள், இதுன்னு முடியாட்சியா குடியாட்சியானே தெரியல. இப்போ சட்டத்தை பற்றியே பள்ளிக்கூடங்கள்லையும் முறையாக சொல்லித்தரதில்லை, தேர்தல் சமயத்திலும் சொல்லித்தரதில்லை. நான் வந்தால் அதை செய்வேன் இதை செய்வேன்னு வெறும் வெத்து வாக்குறுதிகளை மட்டுமே சொல்லி அதற்கு மேலே நான் அவனுக்கு 500 கொடுக்குறேன் 1000 கொடுக்குறோம்னு சொல்லக்கூடிய வகையில் தான் அரசியல் கட்சியினுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. இப்போ இதற்கெல்லாம் மாறாக சட்டங்களை பற்றியான ஒரு புரிதலும், சட்டத்தின் ஆட்சி தான் இங்கே நடக்கிறது, சட்டம் நாம தான் நமக்கான பிரதிநிதிகளை தேர்வு செய்கிறோம்ங்கிற புரிதலை சமவெளியரே இன்னும் முழுமையாக பெறாத போது பழங்குடி மக்களுக்கு எங்கே இருக்குது? அவர்களுக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. என்ன தேர்தல், இது என்ன சட்டமன்ற தேர்தலா, ஊராட்சி தேர்தலா, அல்லது பாராளுமன்ற தேர்தலா, அல்லது கூட்டுறவு தேர்தலா? எந்த தேர்தலுக்கு எந்த வித்தியாசமே தெரியாது. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்தால் கூட அவங்ககிட்ட வந்து எங்கள் டிஷ்ஷுக்கு முன்னாடி தண்ணி நிற்குதுங்க, டிஷ்ஷில் தண்ணி நிற்குது, அதை சாக்கடை சரி பண்ணி கொடுக்கணும்னு பார்லிமெண்ட் மெம்பர்ட்டி தான் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ யாருக்கிட்ட என்ன கோரிக்கை வைப்பதுங்கிறது சமவெளியிலே தெரியாத போது இவர்களுக்கு என்ன தெரியும்? இவர்களுக்கு அந்த புரிதல் எல்லாம் இல்லை. அப்போ இந்த பாராளுமன்ற உறுப்பினராக அல்லது சட்டமன்ற உறுப்பினராக நம்முடைய பகுதியிலிருந்து போனவர்கள் பெரிய அளவுக்கு விவரம் உள்ளவர்களாக மாறிட்டாங்களான்னா அப்படி சமவெளியில் இருக்கிறவங்களுக்கே ஒன்றும் தெரியாமல் இருக்குது. அப்படி இல்லை. ஆனால் சில வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கிறவங்களும் நீண்ட காலமாக அங்கே அவர்கள் வந்து முழுக்கவே அவர்களே பழங்குடிகளாகவே முழுக்க இருக்கிற இடங்கள்ல வேணால் அவர்கள் ஒரு அரசியல் அதிகாரத்தை பெற்றிருக்கிறார். பழங்குடி மக்கள் அல்லது பழங்குடி நிலம் சந்திக்கிற பிரச்சனை என்ன? வன உரிமை சட்டம் 2006 நீண்ட காலமாக பழங்குடிகளுக்கு இழைக்கப்பட்டிருக்கிற அநீதி இந்த சட்டத்தின் மூலமாக துடைத்தெடுக்கப்படுகிறது என்று இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்திய அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் பார்லிமெண்ட்டில் அறிவித்தார். சட்டம் வந்து 13 வருஷம் ஆகிப்போச்சு. இந்த சட்டத்தை பற்றி எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? அநேகமாக நான் இந்த அறிந்த வரையில் நாங்கள் நடமாடுகின்ற பகுதியில் 90% மக்களுக்கு, வனத்தை சார்ந்து வாழ்கிற மக்களுக்கு இந்த சட்டத்தை பற்றி எந்த புரிதலும் இல்லை. இந்த சட்டத்தை அமல்படுத்த வேண்டிய துறையில் இருக்கிற பழங்குடி நலத்துறைக்கும் தெரியாது. அதுக்காக அப்பப்போ வருடத்திற்கு ஒரு முறை வருவாய்த்துறையிலேருந்து அவங்கள தூக்கி போடுறாங்க, அவர்களுக்கும் தெரியாது, வனத்துறைக்கும் தெரியாது. அப்போ இந்த சட்டம் வந்துட்டா தன்னுடைய அதிகாரம் போய்விடும் என்று தான் வனத்துறை நினைக்கிறத ஒழிய இந்த சட்டம் இந்த வனத்தை பாதுகாப்பதில் பாரம்பரியமாக வாழ்ந்து வருகிற மக்களுக்கு முழுமையான பங்களிப்பு உண்டு. அவர்களை வைத்து கொண்டு தான் கூட்டு வன வேளாண்மையின் மூலம்தான் வனத்தை பாதுகாக்க முடியும் என்று சட்டம் சொல்லுகிறது. ஆனால் வனத்துறை என்ன சொல்லுகிறது? உங்களுக்கு டெலை கொடுத்தோம்னா ஃபாரஸ்ட் அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறான். நீ 2 வருஷம் இங்கே இருப்பேன், 2 வருஷம் கழிச்சு இன்னொரு ஊருக்கு போவேன், அப்புறம் 60 வயசுக்கு பிறகு நீ அடித்த கொள்ளையிலெல்லாம் சேர்த்தி வச்சுட்டு போய் ஏதோ நகரத்தில் வேட்டை கட்டிட்டு உட்காந்துக்குவேன், அப்புறம் நீ மறுபடியும் இந்த ஃபாரஸ்ட்டை பாதுகாக்கிறதுக்கு திரும்பி வருவியா? நீ இந்த மண்ணின் மைந்தர்கள் யார் மோசமானவர்கள் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் யாரால் மோசமானவர்களாக உன்னுடைய பார்வையிலிருந்து பார்த்தாலும் மோசமானவர்களாக மாற்றப்பட்டவர்கள் யார்? இப்போ அவர்களை முறைப்படுத்தி இந்த வனம் உன்னுடைய வனம், இது நாம் இருக்கும் நாடு நமதென்று அறிந்தோம் நாம் பாரதி, இது நம்முடைய காடரா, பாட்டன் பூட்டன் வாழ்ந்த காடு, இது என்னுடைய தாயும் தந்தையும் வாழ்ந்த வீடு இது என்ற அந்த பாரம்பரிய புரிதலுக்குள் மீண்டும் அவனை கொண்டு வந்து இந்த வனத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். நீ எப்படி யானையை பெரியசாமின்னு சொல்கிறையோ அப்படி இந்த வனத்துக்குள்ள இருக்கிற எல்லா உயிரினங்களோடு தான் நீ பழகி சேர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். இன்றைக்கும் சொல்கிறான் மக்கள்,
சிறுத்தை வருதுங்க, அப்பப்போ ஒரு மாட்டை பிடிச்சிட்டு போயிடுது, ஒரு கண்ணுக்குட்டி பிடிச்சிட்டு போகுது, ஆட்டை பிடிச்சிட்டு போயிடுது, அது ஒன்று ரெண்டு இருக்குத்தான் செய்யுங்க அப்படிங்கிறான். அப்படி போயிடுறாங்க. அது சாதாரணமாக எடுத்துக்கிறான். யானை வந்து சாப்பிடுது, பசிக்குது, அப்புறம் அது வந்து எங்கே சாப்பிடும் பாவம். நேற்று முன்தினம் தெப்பக்காட்டில் முதுமலை ஃபாரஸ்ட்டில் ஒரு புலி பழங்குடியை அடித்து ஒரு பெண்ணு கையும் காலையெல்லாம் சாப்பிட்டு போய் கிடக்குறாங்களாங்க. எப்படி ரோட்டில் அடிபட்டு விபத்து நடக்குதோ அது மாதிரியான விபத்துக்களை அவங்க சாதாரணமாக தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கான ஒரு பெரிய முக்கியத்துவம் எடுத்துக்கிறது இல்லை. கரடி அடித்து எங்கள் கூட சோழகனையில் ஒருத்தர் அடிபட்டார். ஒரு 2 மாதம் மருத்துவமனையிலேருந்து விடுபட்டு வந்திருக்கிறார். கரடி வருங்க, நாம் அப்புறம் தப்பிச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு நாம் அருவாள் வச்சுருந்து மிரட்டினா போயிடும். சில சமயத்தில் இந்த பாதிப்புகள் வரும். அதை சாதாரணமாக தான் எடுத்துக்கிறாங்களே ஒழிய உடனே காட்டை அழிச்சாக வேண்டும், காட்டுக்குள் கீழே இருக்கிற வளங்களை பூரா அடித்து கொள்ளையடித்து டாலர் நோட்டை பூரா வெட்டி வெட்டி அடுக்கி வச்சுக்கணும், மாடி கட்டிக்கிட்டு இந்த மஞ்சள் இரும்பை பூரா எடுத்து மேலே இருந்து பூரா கோத்துக்கணும்ல அந்த பழங்குடி நினைக்கிறது இல்லை. அவனுடைய பண்பாடே ஆசையற்ற பண்பாடு. அவன் வந்து சவரம் செய்வதற்கு ஒரு தனி மனிதனை வைத்து கொள்ளவில்லை, துணி துவைப்பதற்கு ஒரு சாதியை உருவாக்கி வைத்துக்கொள்ளவில்லை, புனம் பதைப்பதற்கு ஒரு சாதியை உருவாக்கி வைத்துக் கொள்ளவில்லை, வீடு கட்டுவதற்கு மரச்சாமான்கள் செய்வதற்கென்று எந்த சாதிகளையும் வைத்துக்கொள்ளவில்லை. எல்லா வேலைகளும் அவனே செய்கிறான். ஆண் பெண் பாகுபாடுகள் கிடையாது. பெண்ணுக்கு என்ன ஆணுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதே சம உரிமை பெண்ணுக்கு உண்டு. வேணும்னா அவனோட இருக்கலாம், வேண்டாம்னா இன்னொரு கணவனை சேர்ந்து கொள்ளலாம். குழந்தைகளை நீயும் எடுத்துகிட்டு போகலாம், இல்லை நானும் எடுத்துகிட்டு போகலாம். முன்னாள் கணவனுடைய குழந்தை இன்னால் கணவனோடு இருக்குது, அல்லது முன்னாள் மனைவியினுடைய குழந்தை இன்னால் மனைவியோடு இருக்கிறது. இதையெல்லாம் சமத்துவம் எடுத்துகிட்டு போகிற சிறந்த பண்பாடு. நாம் ஒன்றை அடித்தட்டில் நாம் பார்க்க வேண்டிய விஷயம், பழங்குடிகளுக்கான பொருளாதார திட்டங்களை எக்கனாமிக்கல் பாப்பர்ஸை நீங்கள் வந்து பொருளாதார திட்டத்தின் மூலம் அவனை வந்து அந்த பொருளாதார வறுமை நிலையிலிருந்து அவனை மாற்றி விடலாம். ஆனால் கல்ச்சரல் பாப்பர்ஸாக ஒருவனை மாற்றிவிட்டால், பண்பாட்டு பரதேசிகளாக மாற்றிவிட்டால் மீண்டும் அந்த பண்பாட்டை திருப்பி கொண்டு வருவது என்பது மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாகும். அந்த பண்பாடு அழியாமல் அவனுக்கான திட்டங்களை கொண்டு வர வேண்டும். எந்த வளர்ச்சி திட்டங்களும் வன உரிமை சட்டம் சொல்லியிருக்கிற நல்ல அந்த அம்சங்களை மேலெடுக்க வேண்டும். ஆனால் அந்த சட்டத்தையே காலி செய்வதற்கு இன்றைக்கு மோடி அரசு வன பாதுகாப்பு சட்டம் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980 திருத்தி இந்த வனங்களில் யார் வேணாலும் பாதை அமைத்து கொள்ளலாம், நிலக்கரி எடுத்துக்கொள்ளலாம், கல்குவாரி அமைத்து கொள்ளலாம், இதற்கு வந்து மாநில அரசே உரிமை வழங்கலாம்ங்கிற திருத்தத்தை கொண்டு வந்து அநேகமாக அந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் அந்த திருத்தத்தை அறிமுகப்படுத்த இருக்கிறார்கள். அப்படி அறிமுகப்படுத்திட்டா மீண்டும் அவர்கள் அந்த வன அங்கீகார சட்டத்தை இழக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். நீர்த்து போகும். இதெல்லாம் நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய, சமவெளியினர் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது. சமவெளியினர் ஒன்றை பார்க்க வேண்டும். ஏன் பழங்குடிகளை பாதுகாக்க வேண்டும்? பழங்குடிகள் தான் காடுகளில் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவனுக்கு தான் காட்டை பற்றியான அறிவு இருக்கிறது. பேராசி இல்லாத மனிதன் இன்றைக்கு அரசனுடைய திட்டத்தால் பேராசி உள்ளவனாக மாற்றினால் காடுகள் அழியும். காடுகள் அழிந்தால் உனக்கு நீர் கிடைக்காது, மழை கிடைக்காது, காற்று கிடைக்காது. அப்புறம் காற்று கடையில் போய் உட்காந்துட்டு இருக்கலாம், காற்று கிடைக்குமே, காற்று கிடைக்காது. அப்போ இறப்பதை தவிர வழி இல்லை. நீ டாலர் நோட்டை வேணா கத்தையே வச்சுட்டு இருக்கலாம், ஆனால் அது பசி வந்தால் சாப்பிட முடியாது. தாகம் எடுத்தால் நீ வச்சிருக்கிற தங்கத்தை எடுத்து சப்புனினா சப்பி சாப்பிட்டினாலும் தாகம் தீராது. ஆகவே இயற்கையை காப்பாற்ற வேண்டும் என்ற உன்னத நோக்கம் கொண்ட பண்பாட்டை கொண்ட பழங்குடிகளை பாதுகாப்பதின் மூலம்தான் வனம் பாதுகாக்கப்படும். வனம் பாதுகாக்கப்பட்டால்தான் நாம் பாதுகாக்கப்படுவோம். அதே நிலைதான் மீனவர்களும். கடலை பாதுகாக்கிற மீனவர்கள், அவர்களை பாதுகாப்பதின் மூலம் கடலையும் நாம் பாதுகாக்க வேண்டும். கடலும் வனமும் தான் நமக்கு தேவையான அனைத்து விதமான காற்றையும் மழையும் கொடுக்கிறது. தோழர், இறுதியா ஏன் தோழர் தொடர்ச்சியா ஓடிக்கொண்டே இருக்கிறார்? தொடர்ச்சியாக ஓட வேண்டியது நம்முடைய சமூக கடமை. அது லா ஆஃப் நேச்சர் இஸ் லா ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுங்க. இயற்கை நமக்கு என்ன கொடுத்துருக்கிறதோ அந்த இயற்கைக்கு நாம் என்ன திருப்பி கொடுக்குறோம்? பூனை கூட மலம் கழித்தால் மண்ணை பறிச்சிட்டு மலத்தை போட்டுட்டு மண்ணை மூடி வச்சு மண்ணுக்கு உரமாக்குறது. மனிதர்கள் அந்த மலத்தை கூட அதுக்கு ஒரு செப்டிக் டேங்க் கட்டி வச்சு அங்கேயே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறான். அதுலேருந்து கழிவு நீரை விட்டு அந்த கழிவு நீரெல்லாம் போய் சேர்ந்து நல்ல ஓடைகள் ஓடுகிற தண்ணீரை, ஆற்று நீரை புற மாசுபடுத்தி மோசமான தண்ணீரை கொடுக்கிற பாவிகளாக நாம் இருக்கிறோம். இதையெல்லாம் மாற்றி இந்த மனித சமூகம் தான் நமக்கு இந்த இயற்கையும், இந்த இயற்கையில் இருக்கிற தாவரங்களும், செடி கொடிகளும், பறவைகளும், பூச்சிகளும், விலங்குகளும், உழைக்கின்ற மனிதர்களும் நம்மை வாழ வைத்து கொண்டு இருக்கிறார்கள். நாம் உயிருள்ள வரையிலும் நம்மை வாழ வைத்திருக்கிற இத்தனை வகையான கோடிக்கணக்கான உயிரினங்களுக்கு நாம் திருப்பி என்ன கொடுக்கிறோம் என்ற கேள்வியை
மார்க்ஸ் என்ற மாமனிதரும் புத்தரும் காந்தியும் நம்மிடம் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அந்த சிந்தனை ஓட்டத்தை நம்முடைய பொதுவுடைமை இயக்கம் நம்மை தொடர்ந்து அதில் ஒரு உந்து சக்தி ஏற்படுத்தி கொண்டே இருப்பதால் நாம் பயணித்து கொண்டே இருக்கிறோம். இருக்கும் வரையிலும் நம்முடைய செயல்பாட்டை கொண்டு செல்வோம். பார்வையாளர்களாக இல்லாமல் பங்கேற்பாளர்களாக இருப்போம் என்ற அடிப்படையில் நம்முடைய செயல்பாட்டை தொடர்கிறோம். அற்புதம் தோழர். எங்களுக்காக ஒரு மிகப்பெரிய நீண்ட நேரத்தை ஒதுக்கி வெவ்வேறு கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய அரசியல் பயணம் வெற்றி அடையணும், அல்லது நீங்கள் சொல்வதைப் போல தொடர்ச்சியாக நீங்கள் பயணித்து கொண்டிருக்கணும். மீண்டுமாக நாம் இன்னொரு சந்திப்பில் நாம் சந்திக்கிறோம். உங்களை சந்திச்சதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப உங்களுடைய பபூன் தொலைக்காட்சிக்கு மீண்டும் ஒரு முறை எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சி தோழர். நன்றி. நன்றி.